இந்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்களே, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லப்பா. தேவையில்லாம காசை செலவு பண்ணி பேனர் ஒட்டிக்கின்னு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணிக்கின்னு உருப்படாம இருக்கானுங்கப்பா அப்படின்னு. விஜய் சார் ரசிகர் மட்டும் இல்ல, பொதுவாவே சினிமா ரசிகர்கள்னாவே இந்த ஒரு கருத்து எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஒரு விமர்சனம் திட்டுறது எல்லாமே இதுதான். அப்படி இருந்தவங்கள தளபதி விஜய் அவர்கள் ஏன் ரசிகர்கள் அப்படி கிடையாது, அவங்க மக்கள் சேவை செய்வாங்க அப்படின்னு மக்கள் இயக்கம்னு ஒண்ணு உருவாக்கி உங்களை எல்லாரையுமே, எப்படி, விஜய் சார் ரசிகர்களா இருந்த எல்லாரையுமே மக்கள் தொண்டு செய்ய வச்சிருக்காரு. அப்படி மக்கள் தொண்டு செய்ய வச்சதோட இல்லாம அவங்களுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா பயிற்சி கொடுத்து, மக்கள் சேவைக்கான பயிற்சி கொடுத்து, இன்னைக்கு எல்லா மக்களும் வெறும் ரசிகர்னு துச்சமா பேசினவங்கள மக்கள் இயக்க உறுப்பினர்கள், அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற பேரை கொண்டு வந்தார்ல, அது போதுமா? கிடையாது. அவரோட நோக்கம் மக்களுக்கு நல்லது பண்றது. அந்த நல்லதை அவருடைய தொண்டர்களாகிய, அவருடைய ரசிகர்களாகிய உங்களை வச்சு பண்றதுதான் அவரோட நோக்கம். அதற்காக தான் உங்களுடைய இப்போ அவங்க என்னப்பா ரசிகருங்கப்பா, என்னப்பா அவனுங்க வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொன்ன மக்கள் வாயால இன்னைக்கு உங்க எல்லாரையும், ஒவ்வொருத்தரையும் ஒரு அரசியல்வாதியா மாத்தி உங்களை யாரெல்லாம் இழிவா பேசினாங்களோ அவங்க முன்னாடி மரியாதையா நிக்க வச்சிருக்கேன். இது மட்டும் அவருக்கு போதுமான்னு கேட்டா கிடையாது. இந்த ஆட்சி அதிகாரம் உங்க கையில கொண்டு வந்து உங்க மூலியமா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கறத நோக்கத்தோட தான் அவர் இந்த அரசியல் களத்துக்கே வந்திருக்காரு. இது நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். யார் புரிஞ்சுக்கணும்? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு டிவிக்கு தொண்டர்களா இருக்கக்கூடிய நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சில இடங்கள்ல கேள்விப்படுறேன், சரியான ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க பதவிக்காகவா விஜய் சார் கூட இருக்கீங்க? எல்லா அரசியல்வாதிகள் மாதிரியும் கிடையாது. அவரை பிடிச்சுதான் நீங்க வந்தவங்க. இன்னைக்கு அவருக்காக தான் நீங்க வேலை பார்க்கணுமே தவிர, உங்களுக்கு ஒரு விஷயம் சரியா வரல, உங்களுக்கு இதெல்லாம் இப்ப தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்த பாதை அப்படிங்கிறது மிகப்பெரிய நோக்கம் கொண்டது, மக்கள் நலனை சார்ந்தது. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன சலசலப்பை நம்ம பெருசு பண்ணிட்டு சரியா தொகுதிகளை வேலை பார்க்கலன்ற கம்ப்ளைண்ட் நிறைய வருது. அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வைங்க. இந்த மக்கள் முன்னாடி ரசிகர்களா இருந்த நம்மள மரியாதையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த தளபதிக்கு நாம திருப்பி என்ன செய்ய போறோம்? அவருக்கு அந்த இடத்த கொடுத்ததுக்காக நம்மளை உயர்த்தினார்ல, நம்மளை உயர்த்தினவருக்காக நாம என்ன பண்ண போறோம்? ஒன்னே ஒண்ணுதான். மனசுல இருக்க குறைகள் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம கட்சி வின் பண்றதுக்கு உழைச்சா போதும். இவ்வளவு நாள் முடிஞ்சிருச்சு, பிரச்சாரமே முடிய போகுது. இனி ரொம்ப முக்கியமான பீரியட், பூத் லெவல்ல ஒர்க் பண்றது. நீங்க இந்த வெற்றிக்கு ரொம்ப 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 முக்கியமானவங்க. தயவு செஞ்சு போக்கஸ்டா இருங்க. நீங்க உங்க கையில தான் ஒவ்வொரு ஓட்டம் இருக்கு. அது முறையா பதிவாகணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. அதை போக்கஸ் பண்ணுங்க. தளபதியை ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த வருங்காலம் நம்ம கையில இருக்கு. இந்த தமிழ்நாட்டோட எதிர்காலம் நம்ம கையில இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு சிந்திச்சு செயல்படுங்க. தளபதியோட வெற்றிக்கு துணை நில்லுங்க. நன்றி.